பகவத்கீதை 8வது அத்தியாயம் 4வது வகுப்பு 8வது ஸ்லோகம். அப்யாசயோகயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். அப்யாசயோகயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். பகவான் இந்த ஸ்லோகத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சாதனமாக பகவான் விரும்புகின்ற ஒரு சாதனத்துடைய பெயரை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அதற்கு ஒரு பெயர் தருகின்றார், அபியாச யோகம். ஞான யோகம், கர்மயோகம் எல்லாம் பார்த்துருப்போம். இங்கே அபியாச யோகம் என்ற சாதனத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். ஏனென்றால் பகவானையே நினைத்து இறக்கின்ற பொழுது அல்லது மரண காலத்தில் அவரையே நினைத்து உயிர்விட வேண்டுமென்றால் மனது அதிலேயே ஊறி இருக்கணும். இப்போ பொதுவாக எல்லாரும் இறக்கின்ற காலத்தை யார் யார் நினச்சி இறக்குறாங்க? அது காரணம் என்ன? என்னென்னு நினச்சி இறக்குறாங்கன்றது காரணம் என்ன? வாழ்நாள் முழுக்க அதையே உயர்வாக அல்லது அதையே தனக்கு ஆதாரமாக லட்சியமாக எதை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதை நினைக்கிறாங்க. பொருளை நினைக்கலாம், நிலத்தை நினைக்கலாம், மகனை நினைக்கலாம், மகளை நினைக்கலாம், யாரையும் நினைக்கலாம். அவர்களெல்லாம் நம்மை காப்பாற்றுவார்கள் சொல்ல நினச்சிருக்கலாம், வேறு மாதிரி இருக்கலாம். அதில் அதே நினைவில் அவர்கள் இறப்பார்கள். இங்கே பகவானே நினச்சி இறக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மனது அதிலேயே அவரையே அதிகமாக நினைத்து நினைத்து அதிலேயே ஊறி இருக்க வேண்டும் சொல்கிறார், தோய்ந்திருக்க வேண்டும். அதற்கு பகவானே நினைத்து சாவதற்கு மனதிற்கு பயிற்சி கொடுத்துருக்கணும். அந்த பயிற்சி எப்படி, அது என்ன செய்யணும்? அதுக்கு தான் பேர் சொல்கிறார் அபியாசம். அபியாசம் சொல்லி சொன்னால் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் மனதில் சிந்தித்த, அதற்கு பேர் தான் அபியாசம் என்று பெயர். ஜபம் பண்ணுறதோடு ஒரு அபியாசம்தான். நேற்று வகுப்பில் பார்த்தோம். இந்த சாதனங்கள்லாம் செய்யாத வரையிலும் மனது அமைதியாக தான் இருக்கும். சாதனங்களை செய்ய ஆரம்பித்தா தான் மனதினுடைய வேலையை அது காண்பிக்கும். ஆமாம், ஜபம் பண்ணுறதுக்கு முன்னே கூட மனசு கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருக்கும். ஜபம் பண்ணணும், கண்ணை மூடி உட்காந்தா தான் எங்கேயோ இருந்து வேறு விவகாரம் வரும். மனசு ஜபத்தை தவிர வேறு விஷயங்களை ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். ஆமாம், வேறு விவகாரங்களை ஜபம் பண்ணணும். ஓம் நம சிவாய் ஒரு முறை தான், 8 முறை 10 முறை வேறு விவகாரம் வந்துட்டு போங்க. அப்புறம் தான் நம்ம ஜபம் பண்ண உட்காந்துருக்குமா, சரி மறுபடியும் ஓம் நம சிவாய். 108 முறை ஜபம் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அதில் 100 முறை வேறு தான் வந்திருக்கும். 8 முறை கூட ஓம் நம சிவாய் நம்ம வாயிலேருந்து வந்திருக்காது, மனசு நினச்சிருக்காது. அதுதான் நம்ம ஜபம் பண்ண உட்கார்ந்தா தான் நம்ம மனசே நமக்கு தெரியுது. ஆக இங்கே வேதாந்த விஷயத்தில் சிந்தனைக்கு தியானத்துக்கு வந்த பிற்பாடு இங்கே ஜபம் என்பதை விட அந்த விஷயங்களை சிந்தனை செய்து அமர்ந்திருப்பது. ஆனால் மனசு என்ன பண்ணுனா அப்படி அதில் அமராது. காரணம், ஒரே சிந்தனையை செயலை மனது தொடர்ந்து இதுவரை செய்ததில்லை, செய்ய நாமும் அதற்கு பயிற்சி தரவில்லை. ஒன்றை விட்டு ஒன்று தாவிக்கொண்டே இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி உழல் கிருமி போலன்னு சொல்கிறார் தாய்மன்னர். பாய் சிந்தை பெற்ற நான் வெட்ட வெளியாக நின்றதருள் பகர்ந்து மறியேன்னு சொல்கிறார். ஆக ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி அதிலேயே சென்று கொண்டு, சரி அதிலே இருக்கும்னா அதிலே இருக்காது, இன்னொரு இடத்துக்கு போகும். அப்படி இல்லாமல் மனதை ஒரே விஷயத்தை இருக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதிற்கு கொஞ்சம் பயிற்சி தர வேண்டும், பழக்கம் செய்ய வேண்டும். நம்ம உலக விவகார விஷயத்தில் பழகி தான் அந்த விஷயத்தில் மனசு இருக்குது. அதே போல் ஆத்ம விஷயத்தில் பழகி தான் மனசு அதிலேயே இருக்க வைக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். ஆனால் மனது அதில் இல்லாமல் என்ன பண்ணுமோ அது நல்லா தெரியும், தப்பிச்சுக்க முயற்சி பண்ணும், வேற எங்கேயோ ஓடும், அது இருக்காது. ஆக ஜபத்தில் ஜபந்தான் பண்ணணும், அதற்கு மனதை பழக்கணும். அப்படி பழக்குவதற்கு பெயர்தான் அபியாசக. இது துல்லிய பிரத்யேக ஆவிருத்திகி
ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கிறார். துல்லிய பிரத்யேக ஆவிருத்தி சொல்லி சொன்னால் மனதில் அதே எண்ணம், ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வருதல், அதுதான் அங்கே அர்த்தம் சொல்லுகின்றார்கள். ஆக எது வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் படித்திருக்கலாம், தெரிந்தும் இருக்கலாம். ஆனால் சாதனங்கள் என்று வரும்பொழுது அதை மட்டும் செய்வதற்கு நம்முடைய மனதை நாம் பழக்கி இருக்க வேண்டும். அதான் பார்த்து, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது சொன்னார். தனியே இருக்க எண்ணினேன் என்னமுது சுவாமினி அறியாததோ சொல்லி சொன்னார். தனியே இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுதே சொல்லி சொன்னார் இல்லையா. நிறைய பேருக்கு புத்தி கூர்மை இருக்கும், ஆனால் சஞ்சலமும் இருக்கும். ஏனென்றால் நம்ம பார்த்தோம் நேற்று, அந்த காலத்து வாய்ப்பாடு சொல்லி கொடுப்பாங்க. 1 1 2 2 16 வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம், நம்ம கணக்கு போடுறதுக்கு உடனே வரணும். இப்போ பார்த்தா என்னென்ன எல்லாம் கேல்குலேட்டர் தான். 2 2 என்னடான்னு கேட்டால் கேல்குலேட்டர் தான் பார்க்குறான். 2 2 4 சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு ஆகி போயிடுது. இப்போ கூட முதலாம் லேண்ட்லைன் இருக்கும், ஃபோன் நம்பர் மனப்பாடமாக இருக்கும். இப்போ செல்ஃபோன் வந்தப்போ அந்த மனப்பாடமும் பண்ண முடியறதில்ல, நிறைய பேர் தெரியறதில்ல. செல்லு வச்சுருப்பாங்க, ஃபோன் நம்பர் கேட்டால் அப்படி முடிப்பாங்க. 10 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணுமே. ஆக அறிவில் வளர்ச்சி இருக்கின்றது, மனதில் வளர்ச்சி இல்லை, அமைதி இல்லை. மன வளர்ச்சி அமைதி வருவதற்கு மனதில் ஜபம் முதல சாதனங்களை செய்திருக்க வேண்டும், பழகி இருக்க வேண்டும். அதைத்தான் பகவானுக்கு சொல்கிறார், அபியாச யோகன்னு சொல்கிறார். சரி, இந்த சாதனத்துடைய பெருமை தெரிந்தால்தான், அல்லது இந்த சாதனத்தினால் வருகிற பலனை தெரிந்தால்தான் நாம் அதை செய்ய முடியும். அதுக்கு என்ன பண்ணோம், இந்த சாதனை செய்தால்தான் அது பெருமையே தெரியும். ஆக ஜபம் செய்வது கடினம், அதனால தான் யாரும் இதை செய்கிறதில்லை. யார் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கலாம், யார் இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கலாம், படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இங்கே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அமைதியாக கண்மூடி அமர்ந்து ஜபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம்னா முடியறதே இல்லை. நம்ம ஜபமாலை கூட கையில் வச்சுருப்போம், மணி உருளுமே தவிர மனசில் மந்திரம் உருளாது. மணிபாடுன்னு கை பண்ணிக்கிட்டு இருக்கும், மனசு எங்கேயோ இருக்கும். ஆக செய்து பார்த்து அதில் பிரயோஜனம் வந்து விட்டால் பிறகு நாம் விட மாட்டோம். ஆக ஜபம் மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்தாலும் அதற்கு பயிற்சி அபியாசம் அவசியம். ஆமாம், வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம், மனோவாயி நிற்கும் மண்ணும் வாளாயமாகவும் பழகேறியேன்னு சொல்கிறார் தாய்மன்னர். வாளாயமாக பழகிறதுனா தொடர்ந்து பழகுவது. டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்காக நேரம் செலவிடணும். ஒரு நாள் முடியலையா, 2 நாள் முடியலையா, 10 நாள் முடியலையா, 11 நாள் முடியலையா, 20ஆவது நாள் இந்த மனசு வேறு எங்கேயும் போகாது, நம்ம இடத்துல தான் வரும். தொடர்ந்து பழக 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 இது ஒரு சித்திர கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. அதுபோல் எல்லாமே பழக்கம்தான். எறும்பு ஒரே பாதையில் போச்சுன்னா, பாறை மேலே போனால் அந்த பாறை கல் கூட என்ன பண்ணுமா, தேயுமா சொல்லுவாங்க. எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பழமொழி, உண்மை. அதுபோல் நம்ம சாதனங்களை ஒழுங்காக செய்ய 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 இந்த சாதனங்களில் நமக்கு வெற்றியை அடைவோம், பெறுவோம். ஆக திரும்ப திரும்ப செய்தல், சிந்தித்தல், அப்படி செய்தோம்னா அந்த பண்பும் எந்த ஒரு விஷயமும் நம்முடைய மயமாகிவிடும். ஆக மனம் புத்தி எதில் எதில் சிந்தித்து தெளிவு பெறுவது என்றால், மனதானது உணர்வுடன் கூடியது, புத்தியானது சிந்தனை செய்வது. ஆக எதில் எதில் சிந்தித்து தெளிவு பெற்று உறுதியாக இருக்குமோ அதில்தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கும், அந்த விஷயத்தில் தான். ஆக புத்தி உறுதி அடைய நல்ல விஷயத்தை நாம் நன்கு சிந்திக்க வேண்டும். நல்ல பண்புகளை சிந்திக்க சிந்திக்க அந்த பண்பில் மனது உறுதியை அடையும். அதற்கு ஜபம் பயன்படாது. ஜபம் எங்கு பயன்படும் எங்கு பயன்படாது என்று தெரிந்திருக்க வேண்டும். ஜபமானது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு, அமைதிப்படுத்த பயன்படும். சிந்தனையானது புத்திக்கு தேவையான வலிவை கொடுக்கும், அதையும் நாம் செய்ய வேண்டும். ஜபம் மனதில் செய்வது, சிந்தனை புத்தியில் செய்வது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜபம் மனதில் செய்வது, சிந்தனை புத்திக்குரியது, புத்தி செய்வது. வெறும் ஜபம் செய்தால் மட்டும் நல்ல குணங்கள் வந்து விடுமானால் வராது. சில உண்மைகளும் புரியாது. புத்தியில் சில நேரம் ஒரு ஜபத்திலே அப்படியே இருந்தோம்னா ஒரு மாதிரி மந்தம் கூட வந்து விடும். அப்போ எது தர்மம் எது அதர்மம், எது உண்மை எது பொய் என்ற சக்தியை கூட மனது பெற்று இருக்காது. இந்த தெளிவையெல்லாம் புத்திக்கு தான் சிந்திப்பதன் மூலமாக நாம் கொடுத்து இருக்க வேண்டும். அதுக்கு புத்தியை நம்ம கூர்மைப்படுத்தணும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டணும். ஆக புத்தியை கூர்மைப்படுத்துவது, அது தியானம் செய்வது,
இது புத்திக்கு கொடுக்கின்ற அபியாசம். அப்படி பழக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்றால், ஏதாவது விஷயங்கள், சங்கடங்கள், சிரமங்கள் வந்தால் நம்முடைய புத்தி உறுதியாக இருக்காது, கலங்கிவிடும். ஆக அப்படி இல்லாமல் அதை நீக்குவதற்கு புத்திக்கு அபியாசம் தேவை, விசாரம் தேவை. அதனால் சொன்னார், புத்தியில் அறிவினி புலன்களில் உணர்வினின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஆக சிந்திக்கும் பொழுது புத்தி எவ்வளோ தூரம் சிந்திக்க வேண்டுமோ அவ்வளோ தூரம் சிந்திப்பது. ஜெபம் என்பதில் எவ்வளோ தூரம் சிந்திக்காமல் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சிந்திக்காமல் இருப்பது. ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஜெபத்தில் ஜெபம் மட்டும்தான். ஜெபம் செய்வதில் எவ்வளோ தூரம் சிந்திக்காமல் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சிந்திக்காமல் இருப்பது. சிந்திக்கும் பொழுது புத்தி எவ்வளோ தூரம் சிந்திக்குமோ அவ்வளோ தூரம் சிந்திப்பது. அங்கே ஜெபம் இல்லை. ஆக இந்த இரண்டும் யாரால் செய்ய முடியுமோ அவர்கள்தான் மனதை தன் வசத்தில் வைத்து விட்டார்கள் என்று பொருள். மனதை, புத்தியை 100% பயன்படுத்தியவர்களாக எப்பொழுது ஆவோம் என்றால், ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரம் சிந்தித்து விட வேண்டுமோ, ஆழ புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளோ தூரம் சிந்தித்து விடுவது. தேவையற்ற எண்ணங்கள் வரும்பொழுது நாம் தேவையற்ற எண்ணங்களை சிந்திக்க மாட்டேன் என்ற மனதில் ஒரு உறுதி வந்து விட வேண்டும். இதை பெறுவதற்கு பகவான் தருகின்ற சாதனம் அபியாச யோகம். செய்து பார்க்கணும். செய்யாமல், எந்த சாதனத்தை செய்யாமல் உடனே முடியலன்னு சொல்லவே கூடாது. ஆக இந்த சாதனத்தால் தான் மோட்சம் அடைய முடியும் என்று பகவான் சொல்லுகின்றார். சாதனமின்றி சாதிப்பார் ஒருவரும் இல்லைன்னு சொன்னார். ஆக எதிலாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனதில், புத்தியில் சக்தி வேண்டும். அதை அபியாச யோகத்தால் தான் பெற முடியும் என்று பகவான் இங்கு அழகாக தெளிவுபடுத்துகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அபியாச யோக யுக்தேன. மனதுக்கு இலக்கணமாக பகவான் உபயோகிக்கும் சொல் என்ன தெரியுங்களா? சேதசா, மனதினால். எப்படிப்பட்ட மனதினால்? மனதுக்கு ஒரு அடைமொழி தரார், அட்ஜெக்டிவ். அபியாசக, அபியாச யோகத்துடன் கூடிய மனதினால், நன்கு பயிற்சி பெற்ற மனதினால். அதுதான் எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை இருக்குது. அதனால தான் ட்ரைனிங் சென்டர்லாம் அதுக்கு தானே வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பயிற்சி தேவை இருக்குது. சமைக்கிறதுக்கு கூட பயிற்சி தேவை இருக்குது, கோலம் போடுறதுக்கு பயிற்சி தேவை இருக்குது, எல்லாத்துக்கும் பயிற்சி தேவை இருக்குது. பழக்கிய அல்லது தவத்தை அல்லது பக்குவத்தை பெற்ற, பயிற்சி பெற்ற மனதினால், யுக்தக, யுக்தக என்றால் பொருந்திய அதில் ஒன்றிய மனதினால். அந்த மனதில் புத்தியில் அபியாசம் செய்து புத்தியை நன்கு பழக்கி வைத்திருப்பது. ஆக தேவையானதை பேசுவது, தேவையில்லாத பேசாமல் சிந்திக்காமல் இருப்பது. நாண்ய காமினா சேதசா, இதுவும் மனதிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடைமொழி தான், விசேஷனம். அந்நிய காமி, வேறு இடத்துக்கு செல்லுதல். நாண்ய காமி என்றால் எங்கும் செல்லாத மனம் சொல்கிறார். வேறு எங்கேயும் போகிறதில்ல. நம்ம எங்கே போனோமோ அங்கே மட்டும் போயிருக்கக்கூடிய, அங்கே மட்டும் இருக்கக்கூடிய பொருந்திய மனது, எங்கும் செல்லாத மனது. எதிர்காலத்தை குறித்த சிந்தனையோ திட்டமிடுதலோ, முடிந்த காலத்தை, நிகழ்ந்துவிட்ட காலத்தை சிந்திக்காத மனதோ, அதுதான். அப்படி ரெண்டு சிந்தனை இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை பற்றி நினைக்காத, சென்ற காலத்தை பற்றி பெருசாக கருதி கொண்டு இருக்காத, அல்லது ஏதோ ஒரு பொருளில், ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு விவகாரத்தில், யாரோ சில மனிதர்களிடத்தில் செல்லாத மனம் என்று பொருள். இங்கு வஞ்சனை, பொறாமை, லோபம் வைத்த மனமா கிருமி சேர்ந்த மலை பாண்டன்னு சொல்கிறார் பாருங்க. அச்சம், கற்பனை இல்லாத, எங்கு இருக்கணுமோ அங்கு வைக்கப்பட்ட மனம் சொல்கிறார். எங்கு இருக்கணுமோ அங்கு மட்டுமே வைக்கப்பட்ட மனம். அச்சம், மடமை, பொறாமையற்று வாழும் இன்பம் அருளுவாய். அப்படி ஒருத்தர் பாடியிருக்க ஒரு கவிஞர். அச்சம், பொறாமை, மடமையற்று வாழும் இன்பம் நல்குவாய். சுதானந்த பாரதியார் பாடல் இது. ரொம்ப அழகான பாடல். ஆக கேட்பது சுலபம், இது சொல்வது அதைவிட சுலபம். செய்யும் பொழுது அதனுடைய கடினமே நமக்கு தெரியும். ஆக தியானம் ஆரம்பித்தால்தான் மனது அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், தொந்தரவு கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்? விட்டு விடுவோம், அல்லது எந்திரிச்சு ஓடி வந்துடும். சும்மா உட்கார முடியல, இருக்க முடியல. நிறைய பேரில் அப்படி உட்கார முடியறதில்லை, ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ஒரே நாளில் உடனே பலன் வேண்டும் சொல்லி நினைக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு போல் விளம்பரத்தில் தான் அப்படி வரும்.
ஓரிரு நிமிடத்தில் விளம்பரத்தை முடித்தாகணும். வாழ்க்கையில் அப்படிலாம் வராது, பொறுமை வேண்டும். தலைவலி தைலத்தை விளம்பரத்தில் 2 செகண்டில் முடிக்கணும். ஏன்னா ஒரு செகண்டு பைசா. அப்படி தடவின உடனே வலி போயிடும். விளம்பரத்தில் நமக்கு என்ன, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நமக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. ஆக மனோவாயு நிற்குவண்ண வாழாயுமாகும் பழகி அறியன்னு சொல்கிறார். ஆக மெதுவாக முயற்சி செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படி பொறுமையுடன் முயற்சி செய்வது தான் அபியாச யோகம். அடுத்து 2வது பாருங்க, கடைசி சொல் அனுசிந்தையன், நினைத்து கொண்டு. ஈஸ்வரனை பகவானை நினைத்து கொண்டு வாழ்பவன். மனதை சரி செய்வது தான் கடினம், மீதி எல்லாம் சுலபம் சொல்கிறார். அதற்கு சிறு வயதிலேயே உடலிலே சக்தி இருக்கும் பொழுது பயிற்சி செய்து முடித்து விட வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வயசான காலத்தில் செய்கிற சாதனங்கள், இப்பெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. எப்படியே அந்த கான்செப்ட் நம்ம சமய மக்கள் இடத்துல, இந்துக்கள் இடத்துல, சனாதன தர்மத்தை பின்பற்றுற இடத்துல மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. ஆரோக்கியமாக நல்லா இருக்கும்பொழுது எல்லாம் பண்ணுறதில்லை. வயசான காலத்தை பார்த்துக்கலாம், இப்போல்லாம் கிடையாது. வயசான காலம் ராமகிருஷ்ணா கோவிந்தா கோயிலோ குளமோ அப்போல்லாம் பார்த்தோம். இப்போல்லாம் அதெல்லாம் வேண்டாம். அப்படி ஒரு தவறான அபிப்பிராயம் நம்ம இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கின்றது. ஆனால் இங்கே என்ன, எந்த ஒரு சாதனத்தையும் மனதிலும் உடலிலும் வலு இருக்கும் பொழுதே, புத்தி நன்கு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே, சக்தி உள்ள பொழுதே சாதனைகளை செய்து வெற்றி பெற வேண்டும். அது இன்னொன்று இருக்குது, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இளமை பருவத்தில் அந்த வலியை தாங்குகிற சக்தி இருக்கும். இந்த ஜூன் மாதம் மே மாதம் கத்திரி வெயிலெலாம் பார்த்தா குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடுவானுங்க. அந்த வெயிலில் நம்மளால் வெளியே தலை காட்ட முடியறதில்லை. காரணம் என்ன, நாமும் சொல்லுவோம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் அதிகங்கன்னு சொல்லுவோம். ஒரே தான் இருக்குது. போன வருஷம் இருந்த சக்தி இந்த வருஷம் உடம்புலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அதிகமாக நமக்கு தொந்தரவு தெரியறதுக்கு காரணம். ஆக படி மனதுக்கு சக்தி இருக்கும் பொழுதே அந்த சாதனத்தை செய்தாக வேண்டும். அதான் சொல்கிறார், பரமம் புருஷம் யாதி. யாதி என்றால் அடைகின்றான். பரமம் புருஷம், மேலான புருஷனை, பரம்பொருளை, இறைவனை, ஈஸ்வரனை அடைகின்றான். அந்த பரம்பொருள் எப்படிப்பட்ட சொரூபம்? திவ்யம். திவ்யம்னு சொன்னால் நம்ம சாப்பிடும்போது சொல்லுவோம், ரொம்ப திவ்யமாக இருந்ததுன்னு சொல்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம். உண்மையில் இங்கே திவ்யம் என்றால் அறிவு சொரூபமானவன் என்று அர்த்தம். மேலான உயர்ந்த பிரகாச சொரூபமானவர். மேலும் அர்த்தங்கள் இருக்குது. அழகானது, அற்புதமானது, சுவையானது, ஆனந்தமானது, சுகமானது, உயர்ந்தது, மேலானது, சிறப்பானது, எல்லாமாக ஆனது. ஆகவே இதுக்கு பேர் என்ன? திவ்யம். மங்களகரமானது, நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை தரக்கூடியது, வாழ்வை நிறைவுபடுத்தக்கூடியது. ஆகவே இது திவ்யம் சொன்னாராம். இந்த வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு. ஆகவே திவ்யம். ஹே பார்த்த அர்ஜுனா, என்னை நினைத்து கொண்டு அபியாச யோகத்தை செய்த மனதினால் வேறு எந்த இடத்தில் செல்லாத, எதை பற்றி சிந்திக்காத, நினைக்காத மனதினால் என்னை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு யார் இருக்கிறார்களோ, வாழ்கிறார்களோ, அவர்கள் உயிர் விடும் பொழுது மேலான பிரம்மத்தை அடைகின்றார்கள். ரொம்ப அழகாக சொல்கிறார். பரம் உனக்கு என்றென்னும் வரமே, மாறாத வரமாக தந்தருள் என் வாழ்வே பராபரமே. எப்பொழுது உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அனுகிரகத்தை என்ன செய்யின்னு கேட்குறார் தாய்மன்னர் கூட. பொய்யுறைவாய் இந்த புழுக்கூட்டை காத்திருந்தேன், உய்யும் வகை உலதோ பராபரமே. இந்த உடல்தான் உண்மை என்று நான் காப்பாற்றி கொண்டு காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அது உண்மை இல்லை என்று எனக்கு தெரிகின்றது சொல்கிறார். அதுக்காக இந்த உடலை காப்பாற்றாத இருக்கலாம்னா காப்பாற்றணும். ஆனாலும் கூட இந்த உடலால் அடைய வேண்டிய உண்மையை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். செய்யும் செயலும் சிந்திக்கும் சிந்தையும் நீ என வாழ் உத்தமர்களுக்கான உறவே பராபரம். நிறைய தான் சொல்கிறார். ஒரு கால் இங்கேயே ஞானத்தை அடைந்தவர்களால், அப்படி அடைந்து விட்டால் இறந்த பிற்பாடு என்ன ஆகும்? இந்த பிறவிலே இந்த உடலில் இருக்கும்போது ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டை அடைந்து விட்டிருந்தால் இந்த உடல் சென்ற பிற்பாடு என்ன ஆகுன்னா விதேக முக்தி என்கின்ற ஒன்று. விதேக முக்தி என்பது அந்த முக்தனுடைய கோணத்தில் இல்லை, சாஸ்திரத்தினுடைய கோணத்தில் அல்லது உலகத்தவர் கோணத்தில். முந்திய முக்தந்தான், உடல் போன பிற்பாடு என்னன்னா இப்போ முக்தந்தான், சரீரம் இல்லை அவருக்கு, அவ்வளோதான். இதுவரை அவரை வரையறுத்திருந்த சரீரமானது இல்லாமல் சென்று விட்டது. முந்தியும் பிரம்மந்தான், இப்பொழுதும் அவர் பிரம்மமே. அதுதான் இங்கே சொல்கிறேன்.
அதை விதேக முக்தி என்று சொல்லுகின்றார்கள். இதுக்கு ரொம்ப திருவருள் முடிக்கை தேகமோடு காண்பனோ தேடறிய சத்தாகின்னு சொல்கிறார். இப்படி ஒரு திருவருளை முடித்து நிறைவு பெற்று நான் வாழ்வதற்கு இந்த உடல் இருக்கும் பொழுது எனக்கு அதெல்லாம் கிடைச்சிடுமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த உடல் மேன்மையானது தான். இந்த உடலிருந்து செல்வதற்குள்ளே எனக்கு என்ன எல்லாம் கிடைச்சிடணுன்ற ஒரு பெரிய பேரார்வம், முமுட்சுத்துவம். திருவருள் முடிக்கை தேகமோடு காண்பனும். இந்த உடலோடு இருக்கும்போது காரணம் என்ன? இந்த உடல் சென்று விட்டால் வேறு உடல் என்ன உடல் கிடைக்குமோ தெரியாது எனக்கு. அற்புதமான மாநில சரீரம் கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகாக சொல்கிறேன். எப்படி ஏங்குறார்? திருவருள் முடிக்கை தேகமோடு காண்பனும். தேடறிய சத்தாகியன் சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே. டெய்லி ஒரு 10 தாய்மன்னர் பாட்டு படித்தா ரொம்ப விசேஷம்தான். டெய்லி ஒரு தாய்மன்னர் புஸ்தகம் வச்சுட்டு டெய்லி ஒரு 10 பாட்டு படித்து பார்த்தா அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு தூண்டுதலாக இருக்கும். அடிக்கடி சொல்வார், இந்த உடல் சென்று விட்டு என்ன பண்ணுவேன், நினைச்ச நெஞ்சது பகீரனும் துயில் ஊறாதுன்னு சொல்கிறார். அது எதை காட்டுதுன்னா அவர்கள் அடைய வேண்டியதை அடையாமல் சென்று விடுவோம் என்ற அந்த தவிப்பு, ஏக்கத்தை அது காட்டுது. ஆக அப்படி இல்லை என்றால் பகவான் நினைத்து கொண்டிருந்தால் சரி, இந்த உடல் இருக்கும் பொழுதே நான் ஞானத்தை பெற்று முக்தியோடு இருந்து ஜீவன் முக்தனாக இருந்து உடல் சென்றபடி விதேக முக்தி. சரி, அப்படி இல்லாமல் பகவானை நினைத்து கொண்டே நான் இறந்து விட்டேன்னு சொன்னால் என்ன கிடைக்குன்னா பகவான் சொல்கிறார், அதற்கு அவர்களுக்கு கிரம முக்தி உண்டுன்னு சொல்கிறார். இல்லையே சுவாமி, நிறைய நாள் போய்விட்டது, என்னால் இதெல்லாம் தேடி நான் அடைய முடியலன்னு சொன்னான். ஒன்றையும் கவலைப்படாத, இறந்த பிறகு நீ பிரம்மாஜி இருக்கக்கூடிய அந்த லோகத்துக்கு போவேன். அந்த லோகத்தில் சென்று அங்கே வைராகி வந்தால் அங்கே என்ன பண்ணுவார்னா பார்த்தாய பிரதிபோதி தான் பகவத்கீதை வகுப்பு எடுப்பார். அங்கே வகுப்பில் ஞானத்தை பெற்று நீ மோட்சத்தை அடைவாய். அப்படி அடைகின்ற மோட்சத்துக்கு பெயர் கிரம முக்தின்னு சொல்லிடுறாங்க. சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. சரி, அப்படியானால் அந்த பரம்பொருளினுடைய தன்மை என்ன, பிரம்மத்தின் லட்சணம் என்ன, அதை சொல்லுகின்றார் அடுத்த ஸ்லோகத்தில். 9வது ஸ்லோகம். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியாம்ச அனுஸ்மரேத்ய அனோரணியாம்ச அனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியாம்ச அனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத். 7வது அத்தியாயத்திலையும் பரம்பொருள் லட்சணம்லாம் 2ஆக பிரித்து சொன்னார். அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி எல்லாம் பார்த்தோம். இங்கே அபரா பிரகிருதி சொன்னால் மாயா தத்துவம் கலந்த மெய்ப்பொருள் தத்துவம், அதுக்கு பேர் ஈஸ்வரன் பேர். அதை சகுன பிரம்மன் சொல்லி பார்த்தோம். வடிவத்துடன் கூடியது சொல்லி பார்த்தோம். வடிவமுள்ளவராகவும் இறைவன் இருக்கின்றார். 2வது மாயா தத்துவம் களவாத தத்துவம், அது பராப்பிரகிருதி. நிர்குண பிரம்மம், வடிவமற்றவராக இருப்பவர். 2 விதமாக பகவான் நமக்கு அறிமுகப்படுத்தினார் இறைவனுடைய தத்துவத்தை. ஆக இங்கு பகவான் 2ஐயும் சேர்த்து சொல்ல போகிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சகுண பிரம்மத்தை பற்றி சொல்கிறார், நிர்குண பிரம்மத்தை பற்றிய சொற்களை இங்கே பயன்படுத்துகிறார். சில சொற்கள் சகுண பிரம்மனையும் குறிக்கின்றது, ஈஸ்வரனிடமும் பிரம்மஸ்வரூபம் இருக்கின்றது, அதையும் சொல்லுகின்றார். சில சொற்கள் நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்றது. இந்த ஸ்லோகம் சாட்சாத் கடவுள் தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு அழகானது ஒரு ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் வரி, கடைசி சொல் பாருங்கோ. யக எவன் ஒருவன் அனுஸ்மரேத் நினைக்கின்றானோ, எதை எப்படி நினைக்கின்றானோ அப்படி அதை அவன் அடைகின்றான் சொல்கிறார். ஆமாம், ஊர் விவகாரம்னு நினச்சா ஊர் விவகாரத்தை அடைகிறான், உலக விவகாரம்னு நினச்சா உலக விவகாரத்தை அடைகிறான், கடவுளையும் நினச்சா கடவுளை அடைகிறான். அவ்வளோதான். இது எது சிறப்பு? ஆமாம், உலக விவகாரம் இருக்கத்தான் இருக்குது. நம்ம தாத்தா காலத்திலேயே
ராமர் காலத்தில் இல்லையா, கிருஷ்ணர் காலத்தில் இல்லையா, துரியோதனும் இருந்தான், ராவணனும் இருந்தான், எல்லா காலத்தும் ராட்சசர்கள் இருந்தாங்க, இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அது ஏதோ விவகாரத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. அதுக்கு அதையே மனசில் சதா காலம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு அந்த பிறப்பு. ஆக யக அனுஸ்மரேத்யச்ச கவிம் புராணம் புருஷம் யாதி. முன் சொன்ன மனதுடன் எவன் என்னை நினைக்கின்றானோ அவன் என்னை அடைகின்றான் சொல்கிறார். இதெல்லாம் பகவானுடைய வார்த்தை. இதெல்லாம் நம்பத்தான் வேணும். உண்மையை தான் சொல்கிறார், உள்ளதை தான் சொல்கிறார். யாதொன்று பாவிக்கின் அதுவாதலால் உன்னை நான் என்று பாவிக்கின் அத்துவித மார்க்கம் முறலான். ஏது பாவித்திடும் எந்த அருள் செய் நீ எனக்கு அருள் செய்வான்னு தாய்மன்னர் சொல்கிறார். எனக்கு குறையும் உண்டோன்னு கேட்குறது தான் தாய்மன்னர் வார்த்தை. நிறைய தாய்மன்னர் சுவாமி வரிகள் வார்த்தைகள்லாம் உபநிஷத்து கீதையை படிக்கும் பொழுது ரொம்ப பொருத்தமாக வரும். படிச்சிருந்தவன் நமக்கு அதெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தில் நன்கு நமக்கு தெளிவாகும் மனசு கூட. யாதொன்று பாவிக்கின், ஆமாம், அதுவாதலால் உன்னை நான் என்று பாவிக்கின் அத்துவித மார்க்கம் முறலாம். ஏது பாவித்திடும் எந்த அருள் செய் எனக்கு குறையும் உண்டோ சொல்கிறார். நீ எனக்கு அருள் செய்வாய், எனக்கு குறை இருக்கான்னு சொல்லி கேட்குறார். ஆக இங்கே இலக்கணப்படி சென்ற ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை சேர்த்து படிக்கணும். இனி உபாசனையை விட்டு பரம்பொருள் தத்துவத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு சொல்லும் மெய்ப்பொருள் அல்லது ஈஸ்வர தத்துவத்தை விளக்குகின்ற சொற்கள். முதல் சொல் பார்ப்போம் பாருங்கள். கவிஹி, முக்கிய அர்த்தம் கவிஞன் அல்லது புலவர் என்று இங்கு பொதுவாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆமாம், புலவர் சொல்வதும் பொய்யே. புலவர் சொல்லி சொன்னா இங்கே அந்த அர்த்தம் இல்லை. அது கவி சொல்லி சொன்னால் சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிபவர், மூன்று காலத்திலும் அனைத்து ஜீவர்களையும் அவர்கள் செய்கின்ற கர்மத்தையும் அறிபவர். கவிஹி என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம் கவிஞன் சொல்லி சொன்னான். திரிகால வர்த்தமானம், எதனால் எப்படி அனைத்தையும் அறிகின்றார்? ஈஸ்வர லட்சணத்தை நாம் பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் ஜெகத்காரணன் சொல்லி பார்த்தோம். ஜெகத்காரணன் சொல்லி சொன்னால் எப்படி காரணம்? ரெண்டு காரணம் பார்த்தோம். ஒன்று உபாதான காரணம், இன்னொன்று நிமித்த காரணம் சொல்லி பார்த்தோம். அவரே இந்த உலகமாக மாறி இருக்கின்றார். இதை செய்தவரும் அவரே, இந்த உலகம் செய்வதற்கான பொருளும் அவரே சொல்லி சொன்னோம். ஆக சர்வஜன் சொல்லி சொன்னால் நிமித்த காரணனாக இருந்து கொண்டு அனைவர் உள்ளத்திலும் இருந்து அவரே அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளார். ஆகவே அவர் சர்வஜன். உலகத்தவர்கள் புத்தி அனைவர் புத்தியிலும் இருந்து கொண்டு அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு காரணமானவர். சித் காரணத்தினால், செய்தவர் என்ற காரணத்தினாலும் அனைத்தையும் அறிந்தவர் அவர் சர்வஜன். இப்போ பானையை செய்தவனுக்கு, நகையை செய்தவனுக்கு அனைத்து பானைகளின் தன்மை, அனைத்து நகைகளின் தன்மை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது கொள்ளளவும் தெரிஞ்சிருக்கும். அதுபோல் பகவான் நம் அனைவருடைய உண்மைத்தன்மையும் சீக்ரெட்ஸ்லாம் அவருக்கு தெரியும்னு சொல்கிறார். காரணம் பகவான் நிமித்த காரணன். இரண்டாவது வார்த்தை பாருங்கள், புராணம். புரா அபி நவம் இதி புராணம். அது பழையதாக இருந்தாலும் இன்றும் புதியதாகவே உள்ளது. முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே சொல்கிறோம் இல்லையா? ரொம்ப பழசு எது சொல்கிறோமோ அதுக்கு முன்னே இன்னும் ரொம்ப புதுசு அதை சொல்லுப்பா, அதுக்கு ரொம்ப புதுசு அப்படி சொல்லி சொல்கிறோம். அதாவது ராமாயணம் மகாபாரதம் ரொம்ப பழசு தான். அதில் என்ன சொல்லியிருக்கு? உண்மையைத்தான் சொல்லியிருக்கு. அவருடைய அந்த பாத்திரங்களுடைய பலம் பலகீனம் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கு. அதில் நமக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி என்ன சொல்லி சொன்னால், தர்மம் என்றும் வெல்லும், வாய்மையே வெல்லும், தர்மமே என்று வெல்லும். தர்மத்துக்கு தான் வெற்றி. அதனால் மகாபாரத்துக்கு வியாசர் வச்ச பெயர் என்னவா? ஜெயக. மகாபாரத்துக்கு வியாசர் வச்ச பெயர் ஜெயக. முதல்ல அதுக்கு பேர் மகாபாரதம் இல்லை. அடுத்து இங்கே புராணம் சொல்லி சொன்னாலே உண்மை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. புராணம் சொல்லி சொன்னால் உண்மை என்று ஒரு பொருள். ஆக தர்மத்தை பற்றி பேசுவது புராணம். மேலும் புராணம் என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கு, நித்தியம். புராணம் சொல்லி சொன்னால் ஏதோ கதை அப்படி இல்லை, நித்தியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அஜக என்றும் இருப்பது, பிறப்பற்றது சொல்லி அர்த்தம் இருக்கு.
அனாதி என்றும் பொருள் இருக்கின்றது, தொடக்கமற்றது. ஏனென்றால் தர்மமும் நித்தியம்தானே, அதுவும் தொடக்கமற்றது தானே. ஒரு காலம் தொடங்கி ஒரு காலம் இல்லை, அந்த காலத்தை தர்மம் இந்த காலத்து தர்மமே கிடையாது அப்படிலாம் இல்லை. தர்மம் என்றும் உள்ளது, நித்தியம். ஆக இதிகாசத்தின் தாத்பரிய போதனை என்னன்னா, நமக்கு தர்மத்தில் வேல்யூ மதிப்பை வரவழைப்பதற்காகவே பேசப்பட்டது. சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அந்த கோபுர சின்னத்தில் வாய்மையே வெல்லும் சொல்லி போட்டிருக்கு. ஆக தர்மம் நமக்கு தெரியாமல் இல்லை, அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஒருத்தர் சொன்னார், வாய்மையே வெல்லும் என்று தான் சாமி மிகப்பெரிய பொய்ன்னுட்டான். எங்கே வெல்லுது? ஆனால் உண்மை அதுதான், அதுதான் வெல்லும். நமக்கு பொறுமை வேணும். இல்லையே சாமி அப்படி இல்லையே சாமின்னா அப்படிலாம் இல்லை, அது வாய்மை தான் வெல்லும். ஆக புராணத்தை படித்து நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை வருவதற்காக தான் ஹரிச்சந்திர புராணமே. மகாத்மா காந்தி அவர் ஹரிச்சந்திர புராணத்தை பார்த்து தான் வாய்மையை சத்தியத்தை பேச வேண்டும் என்ற உறுதி அவருக்கு மனசு கிடைச்சதுன்னார். இந்த காலத்தில் வாத்தியார் ஹரிச்சந்திர புராணம் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அதை சொல்லி கொடுத்துட்டு வாத்தியார் கேட்குறார், இந்த ஹரிச்சந்திர புராணம் படித்த பிற்பாடு, கதை தெரிஞ்ச பிற்பாடு நீ என்ன முடிவுக்கு வந்தேன்னா, வாழ்க்கையில் உண்மையே பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார்னா. அது தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்காக அது படிக்கிறது, அதுக்காக இல்லை. ஆக எங்கு தர்மத்தை கடைப்பிடிக்கின்றோமோ அங்கு கட்டாயம் என்ன தோல்வி வரும், கட்டாயம் தோல்வி வரும். இது உண்மைதான். அதை உணர்ந்தும் நாம் தர்மத்தை கடைப்பிடித்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? இப்படி உபனிஷத் கீதை பகவத்கீதை கிளாஸில் வந்து உட்காந்துருப்போம்னு சொல்லி அர்த்தம். ஞான யோகத்துக்குள் வந்திருப்போம். எங்கு உபனிஷத் கீதை வகுப்பு இருக்குது அது வரும் வரை, அல்லது தத்துவ நூல்களை விசாரம் செய்வதற்கு நாம் வந்து அமரும் வரை, கீதை வகுப்பு உபனிஷத்து வகுப்புக்கு நாம் வரும் வரை நாம் எங்கே இருப்போம்? புராணத்தில் தான் இருப்போம். ஆக புராணம் என்றால் என்றும் இருக்கக்கூடிய தத்துவம் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அடுத்து மூன்றாவது அடுத்த சொல் அனுசாசிதாரம், அனைவரையும் ஆள்பவர், ரூலர் சொல்கிறார் இறைவனுக்கு. ஈஸ்வரனுக்கு லட்சணம். இதில் மேலோட்டமாக பார்த்தால் சில அர்த்தம், ஆழ்ந்து பார்த்தால் ஒரு அர்த்தம் இருக்கும். பொதுவாக நாட்டில் சட்டம் சொல்லி சொன்னால் அது நம்ம எல்லாரும் கடைபிடிப்போம். சட்டம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? யாருமே கடைபிடிக்க மாட்டோம். டிராஃபிக் ரூல் இருக்கிறதுனால கடைபிடிக்கிறோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தாறுமாறாக போவோம். ஆனால் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, அது இருக்குது. ஆமாம், இங்கெல்லாம் பார்த்தோம்னா யாரும் அந்த டிராஃபிக் ரூல்லாம் கடைபிடிக்கிறாப்புல தெரியல. அவங்க நினச்சபடி போய் குறுக்க நடுக்க வருவாங்க, வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆக ஈஸ்வரன் என்பவர், பகவான் என்பவர் ரூலர். அவர் என்ன ரூல் வைத்திருக்கின்றாரோ அப்படித்தான் நாம் வாழணும். பகவானை கும்பிடுறோம், பகவான் மேலே பக்தி இருக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பகவான் வகுத்த வாழ்க்கை நிறைய கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அர்த்தம். நான் பகவானே கும்பிடுறேன், நான் அதர்மமாக நடந்துக்கிறேன்னா அப்போது நாம் பக்தன் என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. ஆரம்பத்தில் அப்படி ஒன்றா இருக்கலாம். நாள் ஆக ஆக பகவானும் தர்மமும் வேறு வேறு இல்லை. பகவானை பின்பற்றுன்னு சொல்லி சொன்னால் தர்மத்தை நாம் பின்பற்றி ஆக வேண்டும். நாளாக ஆக அந்த பாதைக்கு நாம் வந்து விடுவோம். அதாவது வாயில் தான் சாப்பிட முடியும், கண்ணில் தான் பார்க்க முடியும், மூக்கில் தான் நுகர முடியும், காதில் தான் கேட்க முடியும், இல்லையா? சேஞ்சுக்காக எதையும் மாற்றி பண்ண முடியாது. நியதிப்படி தான் வாழ்ந்து ஆகணும். ஆக பகவானுடைய நியதியை யாராலும் மாற்ற முடியாது. ஆகவே தான் நாம் நியதியை பின்பற்றினால் கடவுளைத்தான் பகவானைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம் என்று அர்த்தம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பின்பற்றணும். அப்படி பகவான் நம்மை ஆட்டுவித்து கொண்டுள்ளார். அதுதான் இங்கே சொல்கிறார், அனுசாசிதாரம், அவனன்றி ஓரணவும் அசையாதெனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டால், அழகாக சொல்கிறார். ஆக அதே நேரம் அவர் மேலே இருந்து பார்க்குறார், அப்பப்போ அவர் நமக்கு பார்த்து பலனை தரார், அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அவர் ஒரு நியதியாக, சிஸ்டமாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நியதிக்குள் தான் நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டுள்ளோம். ஆக அனைத்தும் அறிபவர், சர்வஜன், என்றும் உள்ளவன், புராணன், நியதியை வைத்தவர். ஆகவே அனுசாசிதாரம். இதுவரை சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இறைவனை பற்றி சகுண பிரம்ம தன்மையை சொன்னது. இனி வரும் சொற்கள் நிர்குணத்தன்மையை சொல்பவை. நான்காவது வார்த்தை பாருங்க, அனோரணியான் மகதோ மகியான். அனோகோ சொல்லி சொன்னால் மிக மிக சிறிய ஒன்று சொல்லி அர்த்தம்.
அணுவை காட்டிலும், அணியான் என்றால் சிறியது. அணு என்றால் அணு என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு மிக மிக சூக்ஷமம் என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக மிக சூக்ஷமமானவர். அனோரணியான் என்பது சூக்ஷமத்திற்கும் சூக்ஷமமானது என்று பொருள். இந்த தத்துவத்தை அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளவும் முடியாது. அணுவை காட்டிலும் சிறியது என்று மொழிபெயர்த்தால், சிலர் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அணுவை காட்டிலும் சிறியது, அப்படி சொல்லி சில பேர் முடிவுக்கு வருகின்றார்கள். பகவான் உதாரணமாக அணுவை சொன்னாரே தவிர அது மிக மிக சூக்ஷமமானது. நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண் உணர்வு. ஆக அணு என்றால் சூக்ஷம்னு சொல்லி அர்த்தம். ஆக இந்த சந்தேகம் ஏன் வரும்னு சொல்லி சொன்னால், அணுவை விட சிறியது சொல்லி சொன்னால், சிறியதிலும் சிறியது என்று கருதி விட்டால் அது போல் இருக்கும் நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆகவே இது சூக்ஷமும் சொல்லி அர்த்தம். அடுத்து 5வது பாருங்க, உபநிஷம் மேலும் சொல்கின்றது, மகதோ மகியான். இந்த உலகத்தில் எதை நீ ரொம்ப பெரியது சொல்லி சொல்கிறியோ அதை விட பெரியதுன்னு நேடுறான். பிரம்மன் தான் பிருகத்வாத். பிருகத் சொல்லி சொன்னால் பிருகதீஸ்வர் சொல்கிறேன் பாரு, ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். எதை நீ பெரியது சொல்கிறியோ அந்த பெரியதற்கெல்லாம் அதுதான் பெரியது, அதையே அதுதான் படைத்தது. ஆக இங்கே ஆச்சாரியர் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக சொல்கிறார், அது சிறியதும் இல்லை பெரியதும் இல்லை, அனைத்துமாய் இருக்கின்றது என்பதே இந்த வார்த்தையோட அர்த்தம். அனோரணியான் மகத்துவம் அதிகானுக்கு அர்த்தம் அவர்தான் அனைத்துமாய் இருக்கின்றார் என்று பொருள். ரொம்ப அழகான வார்த்தை. இதுக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் இன்னும் விசேஷமானது, அழகானது. ஆக இந்த அளவை டைமென்ஷனை வச்சு சொல்லலை. ஏனென்றால் அது பூர்ணமானது எங்கே நிறைந்தது, அதுக்கு எப்படி டைமென்ஷன் சொல்ல முடியும்? ஏன் என்றால் அது எந்த ஒன்று சார்ந்தும் இல்லை, அது நிர்குண ஸ்வரூபம். ஆக இப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைகின்றார்கள். ஆக இங்கு சகுண பிரம்மத்தை இந்த வார்த்தையில் வச்சு அடக்கி சொல்ல முடியாது. நிர்குண பிரம்மத்துக்குத்தான் இந்த வார்த்தை லட்சணம் பொருந்தும் சொல்ல முடியும். அனோரணியான் மகத்துவ மகியான் என்பது. அடுத்து உள்ளதுக்குள்ளே சூக்ஷமானது எது? ஆகாசம்தான். அனோரணியான் என்பது ஆகாசத்துக்கும் மேலானது. ஆகாசமே படைக்கப்பட்டது. காரணம் ஆகாசத்துக்கு இதுதான் காரணம். அதுக்கு என்ன ஆதாரம்? தஸ்மாத்வா ஏ தஸ்மாத்வா ஆத்மன் ஆகாசாத் சம்பூதக. ஆகாசமானது படைக்கப்பட்டது. அந்த பரம்பொருள் தான் ஆகாசத்தை உற்பத்தி செய்தது. விஞ்ஞானிகள்லாம் முதல்ல ஆகாசம் எட்டர்னல் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பொழுது சொல்கின்றார்கள் ஆகாசமும் தோன்றியது தான், படைக்கப்பட்டது தான். அதனால தான் சொல்லுவோம், விஞ்ஞானத்துக்கு பின்னால் ஆன்மீகம் போக வேண்டியதில்லை. வேதாந்தத்துக்கு பின்னால் ஆன்மீகம் வரும். ஆக உபனிஷத் எப்பொழுதே இது எல்லாம் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்து விட்டது. அடுத்து 6வது லட்சணம் 2வது வரியில் பாருங்க, சர்வஸ்ய. சர்வஸ்ய என்றால் அனைவருடைய, எல்லா ஜீவராசிகளுடைய, தாத்தாரம் ஆதாரம், எல்லா ஜீவராசிகளுடைய கர்ம பலனையும் பிரித்து அவரவர்களுக்குரிய கர்ம பலனை அவரவர்களுக்கு சென்று சேர வைக்கின்ற கர்ம பல தாத்தா. நாம் செய்கின்ற செயல்கள் பாப புண்ணியமாக வடிவெடுக்கின்றது. அந்த பாப புண்ணியத்தை செய்கின்ற அவரவர்களுக்கு அந்தந்த பாப புண்ணியம் சென்று சேருவதற்கு ஒரு நியத்தி வேண்டுமில்லை. அது யார் தருவார்? அதற்கு ஒரு அறிவு தத்துவம் இருந்தால் தான் தர முடியும். காரணம் கர்ம ஜடம், கர்மாவான ஜடம். தானே அந்த பலனை அது கொடுத்து விடாது. அதை தருவதற்கு ஒரு அறிவு தத்துவம் இருக்க வேண்டும். ஆகவே ஈஸ்வரன் கர்ம பலனை கொடுப்பவர். ஆகவே கர்ம பல தாத்தா. பலனை அவர் இஷ்டப்படி கொடுப்பாரா, நினைச்சபடி கொடுப்பாரான்னா நாம் செய்தபடி தான் அவர் கொடுப்பார். பகவானுக்கு ஞாபக மருதி வந்துடாதா, மாற்றி தந்துட்டா என்ன பண்ணுறது? தவறே வராது, ஞாபக மருதி அவர் கிடையாது. ஏனென்றால் அவர் சர்வஜன். உதாரணம் சொல்லுவாங்க, 100 மாடு இருந்தாலும் கூட கண்ணுக்குட்டி அவிழ்த்து விட்டோம்னா அந்த கண்ணுக்குட்டி அதனுடைய தாய் இடத்துல தான் சென்று பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போகணும். அதுபோல் அவரவர்கள் வினைக்கு தகுந்தால் போல பலனை அவரவர்களுக்கு அப்படியே தருவார். மாற்றம் இருக்காது, மறதி இல்லை, அங்கே ஒன்றும் மிஸ்ஃபயர்லாம் ஆகிறது இல்லைன்னு சொல்கிறார். ஆகவே சர்வஸ்ய தாத்தாரம். அடுத்து 7வது சொல் அச்சிந்திய ரூபம். மனதிற்கு அவர் ஒரு பொருளாக இல்லை, மனதினாலும் சிந்திக்க முடியாதது. அப்படிப்பட்ட தத்துவம்
சிந்தனைக்கே அதுதான் ஆதாரம், அதை சிந்திக்க முடியாது. பொதுவாக அது இருக்குன்னா காட்டுங்கன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ண முடியாது, பகவான் இருக்கார் சொல்கிறது என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. எல்லாரும் கேட்குறாங்க கடவுள் இருக்கார் காட்டு காட்டு, அது காட்டக்கூடிய ஒரு பொருளாக இல்லை. ஆகவே அச்சிந்திய ரூபம், சிந்தனைக்கு எட்டாத சிற்சுகம். இது தாய்மன சுவாமி வார்த்தை. சிந்தனைக்கு எட்டாத சிற்சுகத்தை காட்டவல்ல நந்தி அடி கீழ்குடியாய் நான் அணைவது என்னாலோ என்னாட்கண்ணில் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். சிந்தனை போய் நான் என்னல் போய் வந்த கருணை மழைன்னு சொல்கிறார் தாய்மனவர். சிந்தை சிதைய சிதையாத ஆனந்த எந்த வகையால் வந்து எதுவும் பராபரமே சொல்கிறார். சிந்தனையும் என் போல செயலற்று அடங்கிவிட்டால் வந்ததெல்லாம் நின் செயலாய் வாழ்வேன் பராபரமே சொல்வார். சரி, அப்படியே கடவுள் கொண்டு வந்து நம்ம இடத்துல, கடவுளை ஒருத்தர் இருக்கார், அவரை கொண்டு வந்து நம்ம இவர் தான்பா கடவுள்னு ஒருத்தர் வந்து நம்ம இடத்துல காட்டினார் வச்சுங்களேன், அவர் தான் கடவுள் நமக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே பார்த்து இருந்தால் தானே இவர் தான் கடவுள்னு சொல்லலாம். கடவுளையே நேராக வந்து நான் தான்பா கடவுள்னு சொல்லி நின்னார்னா என்ன சொல்லுவோம்? எந்த சினிமா ஷூட்டிங்கில் வேஷம் போட்டு வந்தீங்கன்னு சொல்லுவோம். உங்களை யார் கடவுள்ன்றது நாம் எப்படி நம்ப முடியும்? உங்களை எப்படி நம்புறதுன்னா கேட்போம். அடையாள அட்டை இருக்கா, ஆதார் அட்டை இருக்குதா? ஏற்கனவே பார்த்து இருந்தால் தானே கடவுளை இவர் தான் கடவுள் நான் சொல்ல முடியும். ஒன்றுமே தெரியாது, நான் தான் கடவுள், உண்மையிலே கடவுளே வந்து நம்ம இடத்துல நிற்கிறாரு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? முன்ன பின்ன கடவுளை பார்த்துருக்கணுமா? இல்லையே. ஆக ஏற்கனவே பார்த்துருந்தால் தானே தெரியும். ஆகவே ஒன்று, பகவான் யாரிடமும் தன்னை காட்டிக் கொள்வதும் இல்லை. அப்படி தெரிகின்ற விஷயமாகவும் கடவுள் தத்துவம் இருக்கவில்லை. அது கண்காதுக்கு விஷயமாக வராது, தூய்மையான புத்திக்குள் வரும். யோ வேதம் நிகிதம் குகாயம் பரம் யோ மண். அது புத்தியினால் அறியப்படுகின்ற ஒரு புத்திக்கும் அப்பாற்பட்டது என்று புத்தியினால் அறியக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்குது. அது ஆப்ஜெக்டாக இல்லை, கண் காதுகளுக்கெல்லாம் விஷயமாக, பொறிப்புலன்களால் அது விஷயமாகாதது, இந்திரிய அகோச்சரம். சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே சொல்கிறார். சிந்தித்த எல்லாம் சிவபூரணமாக வந்தித்து வாழ்த்தி வணங்கு நாள் என்னாலோ. ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் நிர்குண பிரம்மத்தை பற்றிய ஒரு புரிதலுக்கு இந்த கன்னிகள்லாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து சொல் பாருங்க, 8வது, ஆதித்ய வர்ணம். சூரியனை போல பிரகாசமானவர். வர்ணம் சொன்னா சொரூபம், பிரகாசம் என்றால் சைத்தன்யம், அறிவு சொரூபமானவர். சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் சொன்னால் பரபிரம்ம லட்சணம் சொல்கிறார். சச்சிதானந்தம் சொன்னால் பரபிரம்ம லட்சணம் இந்த வார்த்தை சச்சிதானந்தம். சூரியனை போல ஒளிமயமானவர் அப்படிலாம் சொல்லிக்கக்கூடாது இல்லையா? ஏனென்றால் அடுத்து சொல் பாருங்க, தமசக பரஸ்தாத். பரஸ்தாத் சொன்னால் கடந்துள்ளவர் அர்த்தம். தமசக என்றால் இருள், இருளை கடந்து இருப்பவர், இருளுக்கும் அப்பாற்பட்டது. சூரியர்கள் சந்திரர்கள் தோன்றா சுயஞ்சோதி பூரண தேயத்தில் பொருந்தினால் என்னால். சூரியன் சந்திரன்லாம் பிரகாசத்தை தான் காட்டுகின்றது, இருளை மறைக்கின்றது. ஆனால் சூரியனால் என்ன எதை காட்ட முடியாது? இருளை காட்ட முடியாது. ஏன்னா சூரியன் வந்தால் இருள் போய்விட்டது. சூரியன் எல்லா பொருளும் பிரகாசப்படுத்தும், ஆனால் இருளை அது பிரகாசப்படுத்த. அப்படின்னா என்ன? இருளை நமக்கு அது காட்டாது. ஆனால் நம்முடைய கண் என்னென்னா வெளிச்சத்தையும் பார்க்கறது, இருளையும் நம்முடைய கண் பார்க்கின்ற, இரண்டையும் நம்முடைய கண்ணானது காட்டுகின்றது. ஆக சூரியனை விட மேலான நம்முடைய கண்ணு இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க, இருளையும் காட்டுவதால். ஆக இங்கு நம்முடைய கண்ணுக்கு பின் என்ன இருக்குது? மனசு இருக்குது. மனதுக்கு பின்னால் புத்தி இருக்கின்றது. ஆகவே நாம் யார் என்றால், எந்த ஒரு தத்துவம் நம்முள் இருந்து கொண்டு அது ஒளியையும் இருளையும் நமக்கு காட்டி கொடுத்துள்ளதோ, பிரகாசப்படுத்துகின்றதோ, அதுவே நாம். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இருளையும் காட்டி தருகின்றது, வெளிச்சத்தையும் காட்டி தருகின்றது. எந்த ஒன்றுடைய இருப்பினால் இருளையும் ஒளியையும் நாம் பார்க்க முடிகின்றதோ அந்த ஒரு தத்துவமே நான் ஆத்துமா. இங்கே சொல்கிறார், தமசக என்றால் இருளுக்கும் அப்பாற்பட்டது. நம்முடைய மனதுக்குள் விதவிதமான அறிவு இருக்கின்றது. அறிவு இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். இங்கே அறிவு இல்லை என்பதை நாம் அறிகின்றோம் இல்லையா? அறிவையும் அறிகின்றோம், அறியாமை நாம் அறிகின்றோம். ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது அறிவையும் அஞ்ஞானத்தை அறிபவன் நம்முள் இருக்கின்றான். அது யார்?
அந்த ஒரு ஆள் யார் இருக்கார் இல்லையா? எனக்கு தெரிகின்றது என்பதும் தெரிகின்றது, தெரியவில்லை என்பதும் தெரிகின்றது. நான் அறிகிறேன் என்பதை அறிகின்றேன், நான் அறியவில்லை என்பதை நான் அறிகின்றேன். எனக்கு அறிவு இருக்கின்றதும் தெரிகின்றது, எனக்கு அதை பற்றி அறிவில்லை என்று அறியாமல் எனக்கு தெரிகின்றது. யார் ஒருவர் நம் உள்ளே இருந்து கொண்டு இதையெல்லாம் உணர்த்தி கொண்டுள்ளாரோ அந்த ஒருவன், அதுதான் என்ன இறை தத்துவம். தமச பரஸ்தா சொல்கிறார். அது ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்முடைய மனதுக்குள் இந்த அறிவையும் அறியாமையும் பிரகாசப்படுத்துகின்றவர், அறிபவர் ஒருவர் இருக்கின்றார். எந்த ஒரு தத்துவம் நம்முடைய அறிவையும் அறியாமை அறிந்து கொண்டுள்ளதோ அது சைத்தன்ய தத்துவம், ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். ஆகவே தமச பரஸ்தாத். இந்த வார்த்தைகள்லாம் இப்படி தான் அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான வார்த்தைகள் இதெல்லாம். அறியாமையை கடந்தது, அறியாமையையும் நமக்கு அறிவித்து கொண்டுள்ளது. எனக்கு அறியாமை இருக்கு என்பது நமக்கு என்ன தெரிகின்றது இல்லையா? அப்படி தெரிய வைத்து கொண்டிருப்பது எதுவோ அதுதான் தமச பரஸ்தா. ரொம்ப அழகான வார்த்தை இதெல்லாம். ஆக அந்த அறியாமையும் விளக்குகின்ற தத்துவம் தான் பரமாத்ம தத்துவம். யக அனுஸ்மரேத், அவன் இந்த தத்துவத்தை இப்படி அறிகின்றான், அடைகின்றான். இதுதான் இந்த வார்த்தை, இந்த ஸ்லோகத்தினுடைய முழுமையான சாரம். ஆக சில சொற்கள் சகுண பிரம்மத்துக்கு லட்சணம், சில சொற்கள் நிர்குண பிரம்மத்துக்கு விளக்கமாக வந்து அமைந்தது. அடுத்தது 10வது ஸ்லோகம். பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம பரம் புருஷமுபைதி திவ்யம். பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். உபாசகர்கள் மரண காலத்தில் பகவானை நினைக்க கடைபிடிக்க வேண்டிய 4 நியமங்களை இங்கு சொல்லுகின்றார். விடுறதில்லை பகவான். நடுவில் இறை தத்துவத்தை சொன்னாலும் அவர் சொல்ல வந்த கருத்தை ஒரே மாதிரி சொல்லிட்டு போனால் கொஞ்சம் நமக்கும் ஒரு மாதிரி ஆகிட போகுது. நடுவில் ஏதோ சொல்லி மறுபடியும் அந்த பழைய விஷயத்துக்கு வந்துடுறார். பக்தர்கள் என்னை கடைசி காலத்தில் மரண காலத்திலும் நினைப்பதற்கு 4 விதமான நியமங்கள், வழிகளை சொல்லித்தரார். இந்தந்த ஒழுக்கம் சாதனைகள் வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்றார். தர்மமாக வாழ்ந்து உபாசனை செய்து வைராகியத்தை பெற்று நிஷ்காமமாக வாழ்ந்து வருபவன், ஏதோ ஒரு காரணத்தினால் ஞானத்திற்கு வராதவன், கடைசி காலத்தில் எப்படி இறந்தால் அவன் இந்த கிரம முக்தியை அடைவான், அவனுக்கு கிடைக்கும். அதை தாங்க சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிரயாண காலே, பிரயாணம்னா பயணம், கடைசி பயணம். மரண காலத்தில், மரண காலம் நமக்கு தெரியாது, எப்போ சாவும் நமக்கு தெரியுமா? நம்ம ஞானத்தினால் மோட்சத்தை அடைந்தால் நம்முடைய பயணம்லாம் முடிஞ்சிடுது. இல்லைன்னா என்ன, பயணங்கள் முடிவதில்லை தான். ஆக முன்பே நாம் இதற்கு தயாராக இருக்கணுமா? எதற்கு? ஒரு வெளியூருக்கு போகிறோம்னா எல்லாம் டிக்கெட் வாங்குகிறோம், எந்த நேரம் என்ன பார்க்குறோம், அங்கே எந்த ரூமு வேணும், போய் தங்கிறதுக்கு துணிமணிகள் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எவ்வளோ தயாரிப்பு இருக்குது. ஆக நமக்கு மரண பயம், அதுதான் என்ன பெரிய பயணம். மரண காலத்தில் நடக்கக்கூடிய பயணம் இந்த உடல் வாழ்க்கையினுடைய இறுதி பயணம். மற்ற நேரத்தில் பயணம்லாம் நாம் வண்டியில் உட்காந்துருப்போம், ஃப்ளைட்டில் உட்காந்துருப்போம், காரில் உட்காந்துருப்போம். இந்த மரணம் வந்த பிற்பாடு நம்முடைய பயணம் என்ன இருக்குன்னா, நம்ம மற்றவங்க தூக்கிட்டு போவாங்க இல்லையா? இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான், அது இருப்பவனை எண்ணி பார்க்க மறந்துட்டான். போல
ஆனால் இது கடைசி காலத்தில் நம்முடைய மரண கால பயணம். முதல் நியமம் மனசக ஸ்திரீபாவம். மனசக என்றால் மனதை ஸ்திரபாவக, உறுதியாக வைத்திருத்த. மனதை உறுதியாக வச்சிருக்கணுமா, விருப்பு வெறுப்புக்கு உட்படுத்தாமல் இருத்தல். அப்படி இருக்க அதற்கு முன்பே என்ன பண்ணணும், பயிற்சி கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆமாம், அதுதான் சொல்கிறார். அச்சலேன மனசா. அச்சலம் என்றால் அசையாத மனம். மனம் பொதுவாக சஞ்சலத்தோடு தான் இருக்கும். அந்த மரண காலத்தில் மனதானது அசையாத மனம். யார் யார் எனக்கென்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமோ சொல்வார். அசையாத மனம். அலையா மனம் தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். ஒரு பாட்டு, ஒரு பஜனில் வரும். அசையா மனம் தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். ஆக பக்தியா யுக்தக, பக்தியுடன் கூடிய மனதோடு இருக்க வேண்டுமா. அசையாத மனம் வரணும்னா பக்தியோடு கூடிய மனம் இருக்க. ஏனென்றால் நீ தான் எனக்கு கதி, உன்னை தவிர யாரும் இல்லை, உன்னிடத்தில் என்னை ஒப்படைத்து விட்டேன், பிறகு எனக்கென்ன பயம், எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை என்னார். அதுபோல் உன்னிடத்தில் என்னை நான் ஒப்புவித்து விட்டேன், எனக்கு பயம் இல்லை, அசையாத மனம் வந்து விட்டது. யுக்தக சொல்லிச்சுன்னா பொருந்தியவனாக. ஈஸ்வரனிடம் சகுண பிரம்மத்திடம் பக்தி இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு பக்தி விருப்பம் பகவானிடம் இருக்க வேண்டும் சொல்கிறார். நின்னதென்று நின்னிடமே தந்தேன், இன்னம் என்ன இகழுற வாட்டினால் பின்னை உய்கிலேன் பேதை நாவியே என்கின்றார். ஆக பொதுவாக நம்முடைய மனது எங்கு செல்லும், எங்கு இருக்கும் என்றால் எதில் நமக்கு பிரியம் இருக்கின்றதோ அங்கு இருக்கும். அது நம்முடைய மனதும் முயற்சியின்றி அங்கு சென்று இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க, பிள்ளைகளிடத்தில் போய் நீ டிவி பாருன்னு சொல்லணுமா, படிடான்னு தான் சொல்லணுமே தவிர டிவி பாருன்னு சொல்ல வேண்டியது. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுபோல் நம்ம மனசுக்கு சத்து விஷயத்தை தான் கொடுக்கணும், ஊர் விஷயத்தெலாம் கொடுக்கக்கூடாது. ஊர் விஷயத்தை அது தேடிக்கிட்டு தான் இருக்குது. பேப்பரை பார்க்கும், டிவியை பார்க்கும், மற்ற விஷயத்தை பார்க்கும், யாருன்னா கேட்டு தெரிஞ்சுக்கும். அது மனசு தானாக போயிட்டுருக்கு. ஆனால் சத்து விஷயத்தில் சேர்த்து வைக்க தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை தான் சொல்கிறார். சஞ்சலமில்லாமல் மனம் இருக்கும் என்று சொன்னால் அந்த மனமானது பக்தி உணர்வில் தோய்ந்திருக்க வேண்டும். பகவான் மீது பக்தி இருந்தால்தான் மனம் சஞ்சலமில்லாமல் இருக்கும். அப்பொழுது அது ஸ்திரமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.